அணிலாடும் ஒன்றில் எழுதியவர் நான் முத்துக்குமார். பகுதி 8. தாத்தா. ஒரு நாள் சாயந்தர நேரம் என்னோட பையனோட பூங்காவுக்கு போயிருந்தேன். அங்கே மாநகரத்து பறவைகள்லாம் அங்கே இருக்கிற மரங்களில் வந்து அமர்ந்துச்சு. இள வெயிலும் மஞ்சள் வெளிச்சமும் அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது. கீழே உதிர்ந்திருந்த மஞ்சள் கொன்றை பூக்களும் பூங்காவை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தது. அங்கே இருக்கிற வாசலில் குழந்தைகளுக்கு பிடிச்சமான பலூனு, ரப்பர் பேண்டில் சுற்றப்பட்ட காற்றில் ஆடுற பொம்மைகள்லாம் இருந்தது. பக்கத்தில் துருப்பிடித்த ஒரு ரங்கராட்டினத்தில் எதிர்க்க உட்காந்துட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பூங்காவில் நுழைஞ்சி அங்கே இருக்கிற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருந்தான் என்னோட பையன். அடுத்ததாக சீசா, அப்புறம் சறுக்கு மரம்னு அவன் லைனாக போய்கிட்டே இருப்பான். அவனை என்னோடய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்தேன். எனக்கு பக்கத்தில் 4-5 முதியோர்கள்லாம் அமர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நடப்பயிற்சிக்கு அப்புறமா வழக்கமாக மாலையில் கூடுற ஜமா அது. சாப்பிட்ட மாத்திரை, சர்க்கரைக்கு எடுத்துக்கிட்ட ஊசி, சமீபத்தில் காலமான அவரோட நண்பரோட இறப்பு, முதுகுவலி, தேர்தல், மருமகளோட காஃபி, அன்னைக்கு தீர்த்த முடியாத சுடோக்குன்னுட்டு அரட்டை கச்சேரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிற பேரனையோ பேத்தியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் முடிஞ்சு இரவு வந்ததும் நானும் பூங்காவிலேருந்து வெளியே வர ஆரம்பித்தேன். எனக்கு முன்பாக அந்த பெரியவர்களோட தத்தம் பேரன் பேத்திகளோட விரல்களோட பிடிச்சிட்டபடி இருட்டுக்குள்ளே நடந்து போனாங்க. அப்பா மகன் உறவுக்கும் தாத்தா பேரன் உறவுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்பா மகன் உறவில் ஒரு பிரியம், ஒரு வாஞ்ச, ஒரு தோழமை, ஒரு கண்டிப்பு, ஒரு கவனம், ஒரு கவலை, ஒரு பதற்றம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு எதிர்பார்ப்பு எங்கோ அடியாழத்தில் இருக்கும். மாறா தாத்தா பேரன் உறவில் பிரியமும் வாஞ்சியும் தோழமையும் தாண்டி 2 பேருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். 1000 வண்ணங்களோடு அது தலை காட்டிக்கிட்டு இருக்கும். கடவுளுக்கு அருகில் இருக்கிறவங்க குழந்தைகளும் முதியோர்களும் தான். அந்த உறவில் ஒரு தெய்வீக தன்மையும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் முதுமையில் கடைசி படிக்கட்டில் கால் வைக்கிறப்போ அதே நேரம் காலச்சக்கரத்தில் திரும்பி வந்து குழந்தையின் முதல் படிக்கட்டிலும் கால் வைக்கிறான். அவனோட சின்ன வயசு கண்கள் வழியாக பார்க்கல பிரமிப்போடும் தெரிந்த இந்த பிரபஞ்சம் முதுமையின் கண்கள் வழியாக பார்க்கும்போது அதே பிரமிப்பு அடங்காமல் வடிவம் காட்டுது. புள்ளியாக வளர்ந்து தேய்ந்து மீண்டும் புள்ளியாகி இணையும் புள்ளி தான் தாத்தா பேரன் உறவான்னு எனக்கு தோணுச்சு. தன்னோட கிளையில் தன் வண்ணத்தையும் வடிவத்தையும் உள்வாங்கி பூத்த பூவை பற்றிய செடியின் பெருமிதம் அப்பா மகன் உறவுனாக்கா, தன்னோட காலடியில் தன் விழுதும் தரை தொட்டு வேர் ஊன்றுவதை பார்க்குற அமைதியின் பெருநிலை தான் தாத்தா பேரன் உறவு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவை பெற்ற தாத்தா இறந்துட்டார். அதனால் அம்மாவை பெற்ற தாத்தாவிடம், அதுவும் கோடை விடுமுறைக்கு வரும்பொழுது மட்டுமே அவரோட ஸ்நேகத்தை நான் உணர்ந்தேன். ஸ்நேகன்ற வார்த்தைக்குள்ளே அதெல்லாம் அடைக்கிட முடியாது. இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரு நாளும் நான் என் தாத்தாவின் கைப்பிடித்து பூங்காக்கோ கடை தெருவுக்கோ போனதான் ஞாபகமே இல்லை. சென்ற தலைமுறை ஆண்களைப் போல அவர் எங்களை விட்டு விலகிதான் இருந்தார். தாத்தானதும் அவரோட முழு சித்திரம் தவிர்த்து ஒன்றுனா தனித்தனி சித்திரமாக தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தாத்தாவோட கண்ணாடி, தாத்தா அறியாமல் தாத்தாவோட கண்ணாடி அணிஞ்சு இந்த உலகை கிட்ட பார்வையிலோ அல்லது தூர பார்வையிலோ பார்க்காத பேரன்கள் உண்டா? தாத்தா கண்ணாடியை துடைக்க ஒரு மஞ்சள் வெல்வெட் துணி வச்சிட்ருப்பார். அந்த துணிக்குள்ளே மடங்கி அது ஒரு சிறு பெட்டிக்குள்ளே உறங்கிறத நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்போம். பேப்பர் படிக்க, தொலைக்காட்சி பார்க்கன்னுட்டு தாத்தா ஒவ்வொரு முறை தேடும் பொழுதும் கண்ணாடி தொலைஞ்சு போயிருக்கும். படுக்கைக்கு அடியில் அலமாரிக்கு பின்னாடி நான் தேடி எடுத்துகிட்டு தருவோம். திரும்பவும் அடுத்த முறையும் அவர் தொலைச்சிடுவார். கண்ணாடி தான் தொலைதா இல்லை தாத்தா தான் தொலைக்கிறாரான்னு தெரியாது. அடுத்தது தாத்தாவோட டிரான்சிஸ்டர் ரேடியோ. காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு தாத்தா ரேடியோவோட காதுகளை திருக ஆரம்பிப்பார். இலங்கையில் ஆரம்பித்து திருச்சி, சென்னைன்னு ஒரு சுற்று வந்து திரும்பவும் இலங்கைக்கு வந்து தாத்தா நிற்கிறப்போ நாங்கள் எழ தொடங்கிடுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து எதிர் வீடில் இருக்கிறவங்களும் சத்தமாக வச்சு அவங்களும் சேர்ந்து இலவச வானொலி சேவையை தாத்தா செய்துட்டு இருந்தார். வானொலிக்கு அடுத்து தாத்தா கிட்ட நாங்கள் பிரமிச்சது அவரோட ஈஸி சேர். 2 பக்கமும் நீண்ட கைகள் வச்சு சாஞ்ச கோணத்தில் ஒரு முக்கால் படுக்கையாகவே இருக்கும் அது. அவர் வெளியில் போயிருக்கிற நேரத்தில் நாங்கள் அதில் உட்காந்துருப்போம். மற்றபடி அதில் எங்களுக்கு அனுமதி கிடையாது. தாத்தா எதுலேயுமே ஒரு ஒழுங்கை கடைப்பிடிச்சிட்டு இருந்தார். காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சாமி படங்களுக்கெல்லாம் முன்னாடி நின்றுட்டு தேவாரம், திருவாசகம்னுட்டு பாடுவார். அப்புறமா காலையில் 8 மணிக்கு 2 இட்லி, பகல் 12 மணிக்கு பருப்பு சாதமும் கீரையும், வாரத்துக்கு 2 நாள் மீன், அப்புறம் உறக்கத்துக்கு அப்புறம் தெரு நண்பர்களோட அரட்டை. நைட்டு 8 மணிக்கு சப்பாத்தி, 8:05க்கு விளக்கு அணைச்சிட்டு படுத்துடுவார். இந்த ஒழுங்கை அவர் கடைசி வரை காப்பாற்றிட்டு வந்தார். பகல் 12 தாண்டி சாப்பாடு வரலனாக்கா எதுவும் பேசாமல் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவார். அப்படி அவர் செஞ்சார்னாக்கா அது ஆயாவுக்கும் வீட்டில் உள்ள மாமிகளுக்கும் பெருத்த அவமானமாக கருதப்பட்டுச்சு. அதனால் அடித்து பிடிச்சி வேலை செய்வாங்க. அதே போல் இரவு 8க்கு பிறகு யாரும் தொலைக்காட்சியெலாம் பார்க்கக்கூடாது. ஓசை செய்யாமல் படுத்துடணும். தாங்கள் வளர வளர தாத்தாவோட இந்த குணம் ஆணாதிக்கத்தின் எச்சமா இல்லை அடக்குமுறையின் உச்சமா ஒழுங்குமுறையின் மிச்சமானு குழம்புறது உண்டு.
நான் அறிஞ்ச ஆயாவும் தாத்தாவும் பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க பேச்சுவார்த்தை நின்று போயிருந்தது. கல்யாணங்களில் பாத பூஜை செய்ய அழைக்கும் போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து நிற்பாங்க. எந்த தருணத்தில் அவங்களுக்குள்ள இடைவெளி விழுந்தது, ஏன் 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. தாத்தா மீது எனக்கு ஒரு சின்ன குற்றச்சாட்டம் இருந்தது. தன்னோட பிள்ளைகள் மூலம் பிறந்த பேரன்களிடம் காட்டும் அதே பாசத்தை தன் பெண்கள் மூலம் பிறந்த பேரன்களான எங்களிடம் காட்டுறது இல்லைன்றது தான் அது. ஒரு பெண் குழந்தையோட வாரிசு இன்னொரு வம்சத்தின் வாரிசுன்னு அவர் நினைச்சாரோ என்னவோ. ஆனால் அப்படியும் சொல்லிட முடியாது. இதே தாத்தா தான் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு காஞ்சிபுரம் வந்திருந்தார். நான் வீட்டில் இல்லைன்னுட்டு அறிஞ்சு என் பள்ளிக்கே வந்து பள்ளி முடிகிற வரை மெயின் கேட்டில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான யூனிஃபார்ம் முகங்களில் என்னை கண்டுபிடிச்சி இந்தியன் காஃபி ஹவுஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் காஃபி வாங்கி தந்து ஒரு ரவா தோசையும் 100 ரூபாய் கொடுத்துட்டு போனார். வருஷங்களுக்கு முன்பு தாத்தா இறந்தப்போ சேர்த்து வச்சுருந்த அத்தனை அன்பும் ஆயா கிட்டேருந்து அழுகியாக வெளிப்பட்டுச்சு. எனக்கு +2 பரீட்சை நடந்துட்டு இருந்த காலமாகியால் நெய்ப்பந்தம் படுத்துட்டு இடுக்காட்டில் இருந்து நேராக ஊருக்கு திரும்பிட்டேன். வழி முழுக்க தாத்தா வாங்கி தந்த ரவா தோசையும் பாக்கெட்டில் அவர் திணிச்ச 100 ரூபாயும் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. தாத்தாவோட நினைவுகளா? நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் மற்றொரு உறவுடன்.